இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த காருக்கு ஒரு ஆக்சசரி ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. இந்த சன்ஷீல்டு. இப்போ நம்ம நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா ஏசி உள்ளே நிற்காது இல்லை டே டைமில். அதுக்காக இந்த மாதிரி அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த சன்ஷீல்டு ஒன்று வாங்கியிருந்தேன், நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் அமேசானில் போயிட்டு வண்டியோட மாடல், காரோட மாடல் போட்டிங்கன்னாவே போதும், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இவ்வளோ தான். இதில் வச்சு இதில் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா நின்றுக்குது. உள்ளேருந்து பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஆனால் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசியாகவும் இருக்கும். இது எனக்கு மொத்தம் 4 விண்டோக்குமே சேர்த்து 400 ரூபா தான் வாங்கினானுங்க. 450 ரூபா என்னமோ தான், அமேசான்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த சைடு மிரர் வியூக்காக இங்கே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கானுங்க. அந்த பக்கமும் இருக்குது, உங்களுக்கு 2 சைடுமே விட்டுருக்கானுங்க. நல்லா இருக்குது. ஏசி ஃபுல்லாக நல்லாவே தாங்குது. ஆமாம், ஏசி ஃபுல்லாகவே நல்லா தாங்குது. இருங்க, இப்போ உள்ளேருந்து பார்த்தா நமக்கு விசிபிள் இருக்கா? ஓரளவுக்காவது விசிபிள் இருக்குல்ல. இந்த சைடு எல்லா சைடுமே வச்சுருக்கு. ஒரு சைடுக்காவது உங்களுக்கு நல்லா விசிபிள் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா. அப்படின்னாலும் நீங்கள் வெளியே இருந்து பார்த்தாலும் ப்ரைவேசியாக இருக்கும், உள்ளே எதுவுமே தெரியாது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிறது தெரியும். இந்த சீல்டு வச்சுருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாது, ப்ரைவசியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு வெயிலில் இருந்துமே நமக்கு நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. நம்ம ஏசி டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதுக்கும் இது வைக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கும் இது வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் இது மிரர் இறக்கும்போது கூட உங்களுக்கு அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஆமாம், மிரர் இறக்குனிங்கன்னா அது அப்படியே தான் நிற்கும், கீழே விழுகிறதோ இல்லை எதுவுமே இருக்காது. இருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தெரியாமல் மிரர் இறக்குனிங்கன்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நல்லா சீல்டாகவே இருக்கும்.